திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். டாலருக்கு மாறாக தங்கம் ஸ்டேபிள் காயின் ஆடத் தொடங்கிய பிரிக்ஸ். இந்திய அணி கெத்துதான். உலக சந்தையில் இந்தியா உள்பட பல நாடுகளுக்கு டாலர் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்நிலையில் டாலருக்கு மாறாக கோல்டு ஸ்டேபிள் காயின்களை பயன்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் முயன்று வருகின்றன. இதை பயன்படுத்துவதன் மூலம் பணவீக்கம், பண மதிப்பு நீக்கம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறையும் என்று கிரிப்டோ நிபுணரும் எல்சால்வாடோர் அரசு ஆலோசகருமான மெக்ஸ் கொய்சர் கூறியிருக்கிறார். இது ஒரு டிஜிட்டல் கரன்சி போன்றது. நீங்கள் எவ்வளவு தங்கத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு மதிப்பில் பணம் உங்களிடம் இருக்கும். உதாரணமாக, உங்களிடம் 1 கிராம் தங்கம் இருக்கிறது என்றால் உங்களிடம் ஒரு கோல்டு ஸ்டேபிள் காயின் இருக்கிறது என்று அர்த்தம். இதனை வைத்து வர்த்தகம் மேற்கொள்ளலாம். நீங்கள் உண்மையான தங்கத்தை கொடுத்து வியாபாரம் செய்ய போவது கிடையாது. ஆனால் தங்கத்திற்கு இணையான மதிப்பு டிஜிட்டல் கரன்சி உங்களிடம் இருக்கும். இதனை கிரிப்டோ வாலெட் அல்லது பிளாக் செயின் வழியாக பரிமாற்றம் செய்யலாம். ஆன்லைன் பரிமாற்றமும் எளிதாக இருக்கும். பிரிக்ஸ் நாடுகளுக்கு நடுவில் கோல்டு ஸ்டேபிள் காயின் வெற்றிகரமாக இருக்கும். இந்த மாற்றத்திற்கு காரணம் டாலர் தான். உலகமே டாலரில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. உதாரணமாக, சவுதி பெட்ரோலை விற்கிறது. அந்த நாட்டின் கரன்சியான சவுதி ரியாலில்தானே அதை விற்க வேண்டும். ஆனால் அவர்கள் அமெரிக்க டாலரில் விற்கிறார்கள். எனவே நாம் முதலில் டாலரை வாங்கி அதை வைத்து பெட்ரோலை வாங்க வேண்டும். ஆஸ்திரேலியா நமக்கு கனிம வளங்களை சப்ளை செய்கிறது. அதுவும் டாலரில்தான் விற்பனை செய்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் டாலர் மயம்தான். ஆக இதற்கு மாறாக மற்றொரு கரன்சியை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு நாடுகள் பேசி வருகின்றன. இதற்கான முன்முயற்சியை பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறது. பிரான்ஸ், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென் ஆப்பிரிக்கா மற்றும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தற்பொழுது 11 உறுப்பு நாடுகள், 6 பார்வையாளர் நாடுகள் என விரிவடைந்திருக்கிறது. இந்த நாடுகள் டாலரை தவிர்க்க வருகின்றன. ரஷ்யா இந்தியாவுக்கு பெட்ரோலை விற்கிறது. ஆனால் நாம் டாலர் கொடுத்து வாங்குவதில்லை, இந்திய ரூபாயை கொடுத்துதான் வாங்கிறோம். சீனாவும் இப்படிதான் வாங்குகிறது. எனவே சொந்த நாட்டு கரன்சியை பயன்படுத்துவது என்கின்ற முடிவுக்குள் பிரிக்ஸ் தீவிரமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு என ஒரு பொதுவான கரன்சியை உருவாக்க முயன்றது. ஆனால் அப்படி ஏதாவது உருவாக்கினால் பிரிக்ஸ் நாடுகள் மீது கூடுதல் வரியை போடுவோம் என அமெரிக்கா அச்சுறுத்தியது. அந்த அச்சுறுத்தல் காரணமாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு என தனி கரன்சி திட்டம் தள்ளி போடப்பட்டு வருகிறது. ஆக பிரிக்ஸ் கரன்சி மற்றும் டாலர் என இரண்டுக்கும் மாறாகத்தான் கோல்டு ஸ்டேபிள் காயினை உருவாக்க பிரிக்ஸ் திட்டமிட்டு வருகிறது. இதில் இந்தியாவின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என மெக்ஸ் கொய்சர் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.